இது வந்து பார்த்தீங்கன்னா 4th தீமில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிற ஒரு ப்ராஜெக்ட். ஃபஸ்ட் டைம் இன் பம்மல். 3rd ஃப்ளோரில் மட்டும் பார்த்தீங்கன்னா 2 3 BHK தான். மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 4 2 BHK இருக்குது, 4 3 BHK இருக்குது. ஏர்போர்ட் மெட்ரோ, அந்த மெட்ரோ மூலிமா நீங்கள் ஒலிம்பியா டெக் பார்க், தாமரை டெக் பார்க் நம்ம ஆலந்தூரில் இருக்கு இல்லையா, அங்கே வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் இங்கே நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க, அங்கே வேலை பார்க்குறவங்க கூட இங்கே நிறைய பேர் வீடு வாங்கியிருக்கிறாங்க. எங்கிட்டையும் பர்சனலாக ரிவ்யூ சொல்லியிருந்தாங்க. போயிட்டு வரதுக்கும் ஈஸியாக இருக்குது வசந்த் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் இதை நான் வந்து ஹைலைட் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். கரெக்டாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு நோட்டு பேனை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படுற லொக்கேஷனில் அவங்ககிட்ட ரெடி டு ஆக்குபையில் இருக்குது அப்படின்னாலும் சரி, ப்ரீ புக்கிங்கில் இருக்குது அப்படின்னாலும் சரி, உங்களோட ரெக்குயர்மெண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது அப்படின்ற பட்சத்தில் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பல்லாவரம் பம்மலில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட்டை ரிவ்யூ பண்ண போகிறோங்க. இந்த ப்ராஜெக்ட் நம்மளுக்கு புதுசு கிடையாது. ஆல்ரெடி அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜில் இந்த ப்ராஜெக்ட் இருக்கும்போதே நம்ம வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு கூட நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் ஆகிடுச்சு. மொத்தம் 8 வீடுங்க. அதில் 7 வீடு சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. அதனால தான் அந்த கன்ஃபியூஷன். ஒரே ஒரு வீடு மட்டும் அவைலபிள் இருக்குது, 3 BHK. இதை தான் இந்த டீட்டெயில்ஸ் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவிட்டம் திருநீலகண்டர் பை அவிட்டம் ஹோம்ஸ். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளை அவிட்டம் ஹோம்ஸ் தான் இன்வைட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக பில்டர், அவங்களோட காண்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். யாருக்கும் கமிஷன் கொடுக்கதே இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க. இந்த இடத்தோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 4th தீமில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிற ஒரு ப்ராஜெக்ட். ஃபஸ்ட் டைம் இன் பம்மல் அவிட்டம் ஹோம்ஸ் இதை பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி குன்றத்தூர்லையும் 4th தீமில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து நீங்கள் நாளைக்கு பார்ப்பீங்க. அந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலும் அதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 39 lakhsலேருந்து உங்களுக்கு வீடுகள் ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீட்டோட ரேட் என்ன, இங்கே அவைலபிள் இருக்கிற ஒரு வீட்டோட ரேட் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம சென்னை பல்லாவரம் பம்மலில் இருக்குங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பம்மல் VOC நகர் இருக்குது, நியர் சங்கர் நகர். அதாவது இதுக்கு அடுத்து தான் சங்கர் நகர் ஸ்டார்ட் ஆகுது. சங்கர் நகர் ரொம்ப ஃபேமஸ், அதனால தான் நான் அதை சொல்கிறேன். இது வந்து எக்ஸாக்டாக VOC நகர் சங்கர் நாராயணன் ஸ்ட்ரீட்டில் இருக்குது. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பல்லாவரம் குன்றத்தூர் சாலையில் பம்மல் பஸ் ஸ்டாப் இருக்குது இல்லையா, பம்மல் போலீஸ் பூத், ரெட்டைப்பிள்ளையார் கோயில் ஜங்ஷன், அங்கேருந்து கரெக்டாக 550-500 மீட்டர்ஸ் தூரத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. இந்த டைரெக்ஷனில் நீங்கள் வர மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 30 feet ரோடு. இந்த டைரெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 150-200 மீட்டர்ஸ் தூரத்தில் மலர் மெடிக்கல்ஸ் பஸ் ஸ்டாப் இருக்குது. எதனால் நான் சொல்கிறேன்னா, இங்கேருந்தே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. நீங்கள் வந்து பம்மல் பஸ் ஸ்டாப் போயும் பஸ் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இங்கேயும் பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. 60 சீரிஸ் பஸ்ஸஸ்லாம் இங்கே வரும். இங்கேருந்து பிராட்வே, கூடுவாஞ்சேரி, நம்ம அஸ்தினாபுரம், அதுக்கெலாம் பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அந்த பஸ் ஃபெசிலிட்டிஸ் மூலிமா நீங்கள் ஏர்போர்ட் மெட்ரோவையும் இங்கேருந்து அசஸ் பண்ணிக்கலாம். இங்கேருந்து ஏர்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 kilometers ரேடியஸில் அமைஞ்சிருக்குங்க. ஏர்போர்ட் மெட்ரோ, அந்த மெட்ரோ மூலிமா நீங்கள் ஒலிம்பியா டெக் பார்க், தாமரை டெக் பார்க் நம்ம ஆலந்தூரில் இருக்கு இல்லையா, அங்கே வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் இங்கே நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க, அங்கே வேலை பார்க்குறவங்க கூட இங்கே நிறைய பேர் வீடு வாங்கியிருக்கிறாங்க. எங்கிட்டையும் பர்சனலாக ரிவ்யூ சொல்லியிருந்தாங்க. போயிட்டு வரதுக்கும் ஈஸியாக இருக்குது வசந்த் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் இதை நான் வந்து ஹைலைட் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். சங்கர வித்யாலயா ஸ்கூல் பம்மலில் ரொம்ப ஃபேமஸ். இங்கேருந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 400 மீட்டர்ஸ் தூரத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. அங்கே படிக்கக்கூடிய உங்கள் குழந்தைகளுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி வீடு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். குழந்தைங்களையும் ரொம்ப தூரம் பஸ்லலாம் அனுப்பிச்சி விடாமல் நடந்தே அவங்கள ஸ்கூலில் போய் பிக்கப் பண்ணிவிட்டு திருப்பி வீட்லேயே வந்து ட்ராப் பண்ணிடலாம். அவங்களுக்கு மதியானம் சோறு கூட எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் எல்லாத்தோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதான் இந்த இடத்தோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்லங்க. உங்களுக்கு தேவையான இடத்துலேருந்து எவ்வளோ தூரம் அப்படின்றத நீங்கள் அது மூலியமாக பார்த்துக்கலாம். வெப்ஸில் வேலை பார்க்குறீங்கன்னா அதை ப்ரிஃபர் பண்ணலாம். ரேடியல் ரோட்டில் நம்ம ஐடி கம்பெனிஸ், நம்ம எம்பசி டெக் ஜோன், அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க ஐடி கம்பெனிஸில் அப்படின்னாலும் இதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். வாங்க நம்ம அப்படி உள்ளே போயிடலாம். இல்லை இந்த லேண்ட் ஏரியா சொல்லிடுறேன். இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 3500 square feet லேண்ட் ஏரியாங்க. சில்ட் ப்ளஸ் 3 floors. ஃபஸ்ட்டு 2 ஃப்ளோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 2 BHK, ஒரு 3 BHK. 3rd ஃப்ளோரில் மட்டும் பார்த்தீங்கன்னா 2 3 BHK தான். மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 4 2 BHK இருக்குது, 4 3 BHK இருக்குது. மொத்தம் 8 யூனிட்டுங்க. கரெக்டாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு நோட்டு பேனை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கேட் இருக்குது. மெயின் கேட் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா சில்ட்டில் எல்லா வீட்டுக்குமே கார் பார்க்கிங் கொடுத்துருக்குறாங்க. வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 போர் இருக்குங்க. ஒரு வீட்டுக்குமே 3 phase CB லைன் கொடுத்துருக்குறாங்க. இந்த ப்ராஜெக்ட்டில் செப்டிக் டேங்க்கும் இருக்குது. அதே நேரத்தில் இந்த ஏரியாவை வந்து பார்த்திங்கன்னா நம்மளை தாம்பரம் நகராட்சியில் சேர்த்துட்டாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா சீவேஜ்லாம் போட்டுட்ருக்குறாங்க. கவர்மெண்ட் சைடில் இன்னும் ஃபுல்லாக ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கல. அதனால் கூடிய சீக்கிரத்தில் அது சீவேஜ் லைனும் உங்களுக்கு கிடச்சிரும். சம்பும் இருக்குது. மெட்ரோ வாட்டர் ஃபெசிலிட்டியும் கொஞ்சம் கொஞ்சமாக கவர்மெண்ட் சைடில் போட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. அம்யூனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் இருக்குது, லிஃப்ட் இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது. என்னாச்சுரா போவோமா? ஓகே, ஒரு அக்கா ஸ்லிப் ஆகிட்டாங்க. ட்ரைனிங் நினைக்கிறேன். ஏன் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே வந்து சொல்லி கொடுக்குறாங்கன்னு தெரில. ஓகே வாங்க.
சிசிடிவி கேமரா சர்வேலன்ஸ் இருக்குது. காமனாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாய்லெட்டும் இருக்குது. இப்போ நம்ம அப்படியே மேலே போகலாமா? இப்போ நம்ம பார்க்க போகிற யூனிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது, லிஃப்ட் இருக்குது. லிஃப்ட் இருக்கக்கூடிய இந்த வாலில் வந்து பார்த்திங்கன்னா சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. லிஃப்ட் வந்து ஜான்சன் பிராண்டு. 3rd ஃப்ளோரில் இருக்குது இப்போ நம்ம பார்க்க போகிற யூனிட். 3rd ஃப்ளோர் வந்த உடனே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த யூனிட் தான். நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இந்த 3rd ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 3 BHK தான். ஃப்ரண்ட்டில் இருக்கிற போர்ஷன் வந்து சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. நீங்கள் வீடியோவில் பார்க்க முடியும். காரிடாரில் வந்து பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா சர்வேலன்ஸ் இருக்குது. மெயின் டோருக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் இருக்குது. மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் தீக்குட் டோரு. உங்களுக்கு பாலிஷ்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. என்ன இவன் அந்த விட காமிச்சிட்டு இதுக்கு போகிறான்னு நினைக்காதீங்க. இதே மாதிரி டோர் வந்துடும். ஜஸ்ட்டு ஒரு 1 மினிட் காமிச்சிட்டு வந்துடுறேன். ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. குடுகுடுன்னு வாங்க. பார்த்துக்கிட்டிங்களா? வீட்டில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் ஒர்க் போயிட்டு இருக்குது. இந்த வீடை வாங்கினவங்களுக்கு வாழ்த்துக்கள். அப்படியே கிச்சனையும் காமிச்சிருங்க. காமிச்சிட்டு அப்படியே வாங்க. நான் அந்த வீட்டோட மெயின் டோர் பக்கத்தில் நிற்கிறேன். ஒரு வீட்டோட மெயின் டோரும் இன்னொரு மெயின் டோரும் ஆப்போசிட்டில் இல்லை. சரிங்களா? வாங்க வாங்க. ஈஸ்ட் ஃபேஸிங் மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் இருக்குது. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 1504 ஸ்கொயர் ஃபீட் பில்டப், 589 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ்ங்க. எதனால் நான் அந்த வீடை உங்களுக்கு ஃபஸ்ட்டு காமிச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீடியோவிலே பார்க்க முடியும். டைல்ஸ்லேருந்து கலர்லேருந்து எதுவுமே இன்னும் பண்ணல இல்லையா? அவிட்டம் ஹோம்ஸில் நான் இது கவனிச்சிருந்த விஷயம், டைல்ஸ் ஒர்க், பெயிண்டிங் ஒர்க், இந்த ஃபிட்டிங் ஒர்க்ஸ் அது எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் இந்த வீடை வாங்கிட்டு ஒரு 1 மந்த் 1.5 மந்த் டைம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்த மாதிரி இருக்கக்கூடிய டைல்ஸ் டிசைன் நீங்களே சூஸ் பண்ணலாம். அந்த டைல்ஸ் டிசைன் இவங்க போட்டு கொடுத்துருவாங்க. அவங்க ஒரு பட்ஜெட் வச்சுருப்பாங்க டைல்ஸ்க்கு இவ்வளோ அப்படின்ட்டு. அந்த பட்ஜெட்குள்ளேயே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்க சூஸ் பண்ணிங்க அப்படின்ற பட்சத்தில் இஷ்யூஸ் கிடையாது. டிஃப்ரென்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஏன்னா டைல்ஸ் டிசைன் வந்து எவ்வளோ ரேட் அதிகமாக இருக்குது, கிரானைட் இருக்குது, எந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா? உங்களுக்கு ரேட் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் நீங்கள் தான் பேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். யூடிஎஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. நம்ம இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா லிவிங்கில் வந்து ஒன் சைடு விண்டோ இருக்குது, வித் கிரில்லோட வந்துடும். யூபிவிசி விண்டோ வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா டைனிங்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால்கனி. இந்த பால்கனிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்குள்ளே ப்ரொவிஷனும் கொடுத்துருக்குறாங்க. வீட்டை சுற்றி உங்களுக்கு செட் பேக் விட்டுருக்காங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பிசிசி போட்டு கவர் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அம்மாக்களுக்கு கண்டிப்பாக அந்த கிச்சன் பிடிக்கும். நம்ம பக்கத்தில் பார்த்த மாதிரி நீங்கள் இன்டீரியர் ஒர்க்கு கூட இந்த கிச்சனுக்கு பண்ணிக்கலாம். இன்டீரியர் ஒர்க் பண்ணிங்கன்னா கிச்சன் ரொம்ப பார்க்க நல்லாயிருக்கும். பெரிய கிச்சன் தான் இன்டீரியர் ஒர்க் பண்ணணும்னு கிடையாது, சின்னது கூட பண்ணலாம். சரிங்களா? இன்டீரியர் ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அடிஷ்னல் சார்ஜஸ் தான். ஏன்னா அது வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணிக்கணும். நான் முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இன்டீரியருக்கு ஒரு அளவே கிடையாது. நீங்கள் எது வேணுமோ வச்சு பண்ணலாம். கோல்டை கூட வச்சு இன்டீரியர்லாம் பண்ணலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வால் டைல்ஸ் வந்துடும், ஸ்லாபில் கிரானைட் வந்துடும், எல்லாஃப்ட் கொடுத்துருக்குறாங்க, யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட வந்துடும். மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே இந்த மெயின் டோருக்கு பேக் சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பெட்ரூம் இருக்குது. நம்ம இதை பார்த்துட்டு அதை பார்த்துடலாங்க. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட வந்துடும். செல்ஃப் உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கலாம். இங்கே தனியாக வந்து நீங்கள் ஒர்க் ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கலாம். இல்லை வந்து நீங்கள் உங்களோட பீரோ வைக்க கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக பீரோ வந்து இந்த டைரெக்ஷனில் வைக்கணும், ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இங்கே வைக்கணும். சரிங்களா? இந்த வீடை வாங்கினீங்கன்னா நீங்கள் கூட பாருங்கள், ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி சூரியன் உதைக்கிற திசையில் தான் வாஸ்துபடி இது பீரோவோட ஃபேஸிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பாத், வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட் இங்கே வந்துடும். ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட் தான் போடுவோன்னு சொன்னாங்க. அது கூட நீங்கள் வந்து விசாரிச்சுக்கலாம். 7 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க. இந்த லிவிங்க்கும் டைனிங்க்கும் இன்பிட்வீனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் பாத் இருக்குது. இந்த வீட்டோட சைஸ் என்ன, அதாவது பெட்ரூமோட சைஸ் என்ன, இந்த பாத்ரூமோட சைஸ் என்ன எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வெண்டிலேட்டர் வந்துடும். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா 3rd பெட்ரூம். இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2nd பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட வந்துடும். லாஃப்ட் இருக்குது. செல்ஃப் உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ரூமுக்கு இருக்கக்கூடிய அட்டாச் பாத். இது வந்து பார்த்திங்கன்னா 3rd பெட்ரூம். இந்த 3rd பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட வந்துடும்.
லாஃப்ட் இருக்குது. இதே நீங்கள் இந்த வீடை வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜ்லேயே புக் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த பெட்ரூமை இந்த காமன் பாத் இருக்கு இல்லையா, அதுக்கு அட்டாச் பாத்தாகவும் நீங்கள் மாற்றிருந்துருக்கலாம். இல்லை உங்களுக்கு இப்போ தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் கூட நீங்கள் பில்டர்கிட்ட பேசிக்கலாம். ஓகேங்களா? நான் வீட்டமில் இது வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் நிறைய பேர் வாங்கியிருக்கிறாங்க. இங்கே கூட நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் வரும்போதே இருந்தாங்க, அவங்ககிட்ட கூட கேட்டிருந்தேன். ரிவ்யூ ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் அவிட்டம் ஹோம்ஸில் வீடு வாங்கியிருக்கீங்க நம்ம மூலிமா நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் அப்படின்னா நீங்கள் உங்களோட கருத்துரை பகுதி அதாவது கமெண்ட் பண்ணுங்கள். அது நான் அப்கிரேட் ஆகிக்க எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவிட்டம் ஹோம்ஸ்ன்றது மட்டும் கிடையாது, நம்ம மூலிமா எங்கே வீடு வாங்கியிருந்தாலும் வசந்த் நான் இந்த கம்பெனியில் வாங்கியிருந்தவங்க மூலிமா நல்லா சர்வீஸ் பண்ணாங்க, வசந்த் நான் இந்த கம்பெனியில் வாங்கியிருந்தேன் எனக்கு நல்லா சர்வீஸ் பண்ணலை அப்படின்ட்டு நிறை குறை எதாக இருந்தாலும் சொல்லுங்கள். அதை நான் அப்கிரேட் ஆகிக்க எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால தான் நான் அதை வந்து திருப்பி அழுத்தம் திருத்தமாக சொல்லிகிட்டு இருக்கிறேன். இந்த டைனிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனியாக ஒரு செல்ஃப் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒரு சின்ன லாஃப்ட்டும் இருக்குது. ஆக்சுவலாக கிச்சன் நல்லா பெருசாக இருக்குங்க. கண்டிப்பாக தாய்மார்கள் என்னோடய அம்மாக்களுக்கு பிடிக்கும். சுவிட்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜிஎம் பிராண்டில் போடுவோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இந்த வீடு சம்மந்தப்பட்ட ரேட்டை பார்த்துடலாம். இந்த வீட்டுக்கு பில்டரோட ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 98 lakhs பேசிக் காஸ்ட். அடிஷ்னலாக ஜிஎஸ்டி அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். சிஎம்டி அப்ரூவ்ட் லேண்டில் கட்டப்பட்ட வீடு இது. 7 வீடுமே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. ஒரே ஒரு வீடு மட்டும் தான் அவைலபிள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அவிட்டம் ஹோம்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காரிடாரில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்டில் இப்போ ஃபியூ யூனிட்ஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இந்த கார்டில் ஃபியூ யூனிட்ஸ் அவைலபிள் இருக்குது. குன்றத்தூர் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் ப்ராஜெக்ட் இருக்குது. திருவான்மியூர்லேயும் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் ப்ராஜெக்ட் இருக்குது. ஃபியூச்சர்லேயும் நிறைய அப்கமிங் ப்ரொபோசல்ஸ் இருக்குது. எந்த டவுட்ஸாக இருந்தாலும் இப்போ ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைப்படுற லொக்கேஷனில் அவங்ககிட்ட ரெடி டு ஆக்குபையில் இருக்குது அப்படின்னாலும் சரி, ப்ரீ புக்கிங்கில் இருக்குது அப்படின்னாலும் சரி, உங்களோட ரெக்குயர்மெண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக அவங்கள ப்ரிஃபர் பண்ணலாம். உங்களோட சிவில் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த வீட்டுக்கு 90% வரைக்கும் லீடிங் பேங்க்ஸில் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும் வசந்த் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் கால் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி வேறு லெவல் வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்தில் ஒன்றா நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் ஒன்றா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். டாட்டா, பாய் பாய்.